விளக்கம். கொகப்பாளம். கொகப்பாளம். உன்னுடைய குடும்பத்தை வந்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி. இன்னைக்கு பார்த்தாலும் எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஓரளவுக்கு மன நிம்மதியோட நான் இருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி எனக்கு தாய் தோப்பை இருந்தாலும் நீ தான் எனக்கு தாயும் நீயே தோப்பனும் நீயே. நான் யார்கிட்ட என்னோட குறைய சொல்றதுன்னு தெரியல. அதனால் உங்ககிட்ட கொட்டின என்னுடைய பிரச்சனையும் நிவர்த்தி ஆயிடுச்சு. தொட்டு கும்பிடு கருப்பசாமி. உத்தரவிட்டு இதுக்கு மேலே தொழில் நல்லபடியாக வழிவகுத்துறேன், தொழில் முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துறேன், உன்னுடைய கடங்காட்சியும் படிப்படியாக முடிச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை. அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரமும் கம்மியாக இருக்குது, தொழில் இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் நல்லபடியாக வியாபாரத்தை அமைச்சு கொடுத்துட்றேன், நல்ல வருமானத்தை வழிவகுத்துறேன். வழிவகுத்த எனக்கு எவ்வளோ எடுத்து வைப்ப டெய்லியும்? முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு சொல்லு. சொல்லுமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ மாட்டேங்கிற நீ? உனக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபா வழிவகுத்து தரேன். எனக்கு ஒரு 100 ரூபா ஒரு வாரமா எடுத்து வைக்க மாட்டியா? கண்டிப்பா சாமி, அதுக்குன்னு தானே சுமங்கலி பூஜைக்கு நான் ஒரு வருஷமா சத்தியம் பண்ணு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் 62 நாள்ல உனக்கு தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுத்து வருமானத்தை வழிவகுத்து தரேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, எந்த ஒரு நோய் நொடி இல்லாத நான் கருப்பசாமி காக்கிறேன். இது சத்தியம். இந்தா இது ஒரு கனியை கொண்டு போய் தொழிலுக்கு வச்சுக்கோ. அமாவாசை விளக்க சொல்றேன். நான் தொழில ஃபர்ஸ்ட் நான் அமைச்சு தரதாயே. வருமானம் வேணுமில்ல, வருமானம் இல்லாத என்ன பண்ணுவேன்? அதுதான் சொல்றேன், நான் அடக்கி வைக்கிறேன். அமாவாசை வந்துட்டு போயிடுவான். சரி. நாமக்கல். நாமக்கல் வந்துக்கறாங்க சார். நாமக்கல் பா வந்துக்கறாங்க. ஆமா, கோல் தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டு போ. வா வாங்கயா. ஓரமா இல்ல, ஓரமா இல்லமா. அத ஓரமா தொட்டு கும்பிட்டு போ. விளக்கத்தை சொல்லியா? சரி. கருப்பசாமி உடல்நல பாதிப்பு அப்படின்னு கேட்க வந்திருக்கும். உடல்நல பாதிப்புன்னு யார் கேட்க வந்திருக்குது? நடக்க முடியல, 2 பேரும் எந்த வேலை செஞ்சு. சரி, இங்கிட்டே நானே சோறு ஓடுறேன். யாரு மதிக்கிறது? சரி, நான் உன்னை மதிக்கிறேன், நீ என்கிட்ட மதிக்கலங்கிற. நான் உன்னை மதிக்கிறேன். அவருக்கு இடுப்புக்குமே முடியல, நிமிர முடியல. யாரா இருந்தாலும் ஒருத்தர் தான் சரி பண்ண முடியும். 2 பேரும் முடியாது. யாருகிட்ட பைசா வேற கொடுத்துருக்குறீங்களா? யாருகிட்ட கொடுத்த பைசா கொடுத்தியா? கொஞ்சம் பணமா ஏமாற்றம் வந்திருக்கணும். என்னையா எல்ஐசி தான் போட்டோம். அது இல்ல, காசு கொடுத்து சொல்றாங்க. காசு கொடுத்தீங்களா? கொடுத்தவனா நினைப்பு இல்லையா? போயிட்டு தேய்ச்சி வாங்கிட்டு வரலையா? அதான் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன். நீங்க யாரும் எதுவும் கொடுத்து உதவ ஆள் இல்லை. ஆனா கருப்பசாமி உங்ககிட்ட என் கோரிக்கை வச்சிருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி என்னோட இன்னொரு ஆலயத்துக்கு போயிருக்கிறீங்க. சொல்ற கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு போனீங்களாம்ப்பா? இங்கதாங்க 2 தடவை வந்துட்டு வாக்கு வந்தா போயிட்டோம். அதெல்லாம் சொல்றேன். அங்கிட்டு போனா அவன் காசு இல்லை ஃபர்ஸ்ட் கேட்கறான். காசு ஃபர்ஸ்ட் காசு கேட்கறான். அதனால கருப்பசாமி ஏன் எங்கிட்டும் வரல, அங்கிட்டு போனாலும் காய்ச்சி நல்லா சோழியவே முடிக்கிறானுங்க அவங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய நோயை தித்துளி பண்ணிடுறியா, நல்லபடியா நடக்க வச்சிடறேன். சரி, நடக்க வச்சிடறேன். என்ன பண்ற? அதான் என்னன்னு சொல்லு. என்ன செய்ய சொன்னாலும் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் 6 பவுன் எடுத்து கொடு.
சாமி, சரி அப்படி கொடுத்தா ஆண்டவன் கொடுத்தா எடுத்து வச்சிடப்பா. சாமி, அதுவும் நானே கொடுக்கணுமா சொல்லியா? உங்களால முடிஞ்சது நீங்க என்ன சொல்லுங்க செய்யறீங்களா? சாமி, என்ன செய்ய சொல்லுங்க அன்னதானம் கொடுக்குறேன் சாமி. அன்னதானம் கொடுத்துறியா? எப்ப தருவ? நான் நல்லா உடனே கொண்டாந்து கொடுக்குறேன் சாமி. அன்னதானம் கொடுக்குறேன். நான் இன்னைக்கே நல்லா பண்ணி விட்டுறேன். இன்னைக்கே இப்பயே அவரை நல்லா நடக்க வச்சிடுறேன். அமாவாசைப்ப அன்னதானம் மக்களுக்கு பண்ணிடுறியா? பண்ணிடுறேன் சாமி. அமாவாசைக்கு நல்லா இருக்குன்னு உறுதியா பண்றேன் சாமி. நல்லா வலி அது இல்லை விளக்கத்தை சொல்லியா? நல்லா பண்றேன் சரி. சாமி. ம். யார் ராமு? ஆறு ராமு ஆ, ராமசாமிங்களா ராமுங்க ராமு. அவன் காட்டு வேலைக்கு போறானே, அவன் கூட்டாளி தானே அவன். சாமி எனக்கு பாப்பாத்தி தெரியுமா? பாப்பா ஆ, நான் அதை ஒன்று புரிய வைக்கல. இங்கிட்டு வா, சட்டை கழட்டு. சட்டை எடுத்துக்கலாம் கனியடியா? பாப்பாச்சுன்னா எங்க அக்கா அந்த அக்கா ரொம்ப பாப்பாச்சு. சரி சட்டையை கழட்டுவான். நாம என்ன பண்ணுறது? ம், ஒருத்தர் இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருந்து அவன் ஏப்பலாடியா? நல்லா ஓட வச்சிட்டா என்ன அன்னதானம் போடுவ? அதுக்கு நீ 5 பேர்த்து 10 பேர்த்துக்கு போட்டு விடக்கூடாது. இல்ல சாமி, என் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லு. எல்லாத்துக்கும் போடுறேன் எல்லாத்துக்கும் சாமி. போடுறோம் சாமி. எல்லாத்துக்கும் ஒரு மூட்டை அரிசியானாலும் நான் போடுறேன் சாமி. அன்னதானம் நீ எனக்கு ஒரு மூட்டை வேணாம், ஒரு சிப்பம் போடு. நான் போடுறேன் சாமி. இன்னைக்கு நீயும் முடியாத கண்டிஷன்ல இருக்கிற. உனக்குன்னு வசதி வாய்ப்பு இல்லை. மக்களை நடுத்தருவில் விட்டுட்டாங்க. எல்லாம் இன்னைக்கு பெற்று வளர்த்து இன்னைக்கு நடுத்தருவில் விட்டுட்டாங்க. அதனால நானும் உன்னை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கல. கையில் வாங்கிக்கோங்க போட்டுக்கோங்க வாயில் போடு. கீழே சிந்தாம போடணும் மெல்லணும் அது எப்படி மெல்ற? இந்த கடவாயில வச்சு இந்த கடவாயில 4 இழுத்து அழுத்துனா நசுங்கிறது இல்ல, அந்த மாதிரி இதையும் நசுகு. நசிங்க முழுங்க. காட்டு வேலை செய்யறியா? எந்த சாமி காட்டுவாங்க முன்னாடி என்ன வேலை செஞ்சீங்க? அதான் சொல்றேன். ஒரு பாம்பு ஒண்ணு அடிச்சு போட்டிய நினைப்பு இருக்குதா? சாம்பார் சர்பத்தை அடிச்சிருக்கீங்களா? ஆமா, அடிச்சிருக்கு சாமி. அடிச்சிருக்கீங்க நீ அன்னைக்கு என்னைக்கு நீ அதை தொட்டிய அன்னைக்கே உனக்கு 7.5 குடிச்சிருச்சு. கூட பிறந்த பொறுப்பு ஒண்ணு இறந்துருக்கணுமே, அதை ஏன் எடுத்து கும்பிடல? போனேன் கூட போனேன் எங்கிட்டு போன? கும்பிட்டு போனேன் எங்கிட்ட? ஒரு சுடுகாட்டுக்கா? மாலை சாமி. உன் வீட்டுல நீ செய்ய வேண்டியதாயா? இங்க செய்யலாமா ஆ, சாமி? நீ அதை விட்டு அதோட ஆத்மா சாந்தி உன் மேல இஷ்டமா தானே இருந்தது. நீ கண்டுக்கல. பல சோதனை பல சாப்பிட்டு நீ தலைக்கு மேல ஏத்தி வச்சிருக்கிறிய. ஐயா அமாவாசையானா ஒரு சொந்த தண்ணியாச்சும் எடுத்து வைங்கய்யா. குமி என்ன இப்ப பிரச்சனை? இடுப்பு வழியா கால் நடக்க முடியலையா? விட்டுப்போடி அவ்வளோ தூரம் கூட நடக்க முடியாது. ஓட வச்சிடலாமா? ஆ? குமி இங்கிட்ட எங்க எங்கிட்ட உட்காந்து ஓரமா 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 உட்காரு. உட்காந்த மாதிரியே உட்காருங்க பாரு. திரும்பி இந்த பக்கம் கால் நீட்டு. இந்த பக்கம் அந்த பக்கமா அந்த ஜன பக்கம். எனக்கு கால் நிறுத்து. இந்தாயா இங்கிட்ட வாரியா? யாரியா? குமார் ஆரியா? காத்தோன்னு நைட்டு படுத்துருக்குது. குமார் யாரு? தெரியல குமாரன் உனக்கு தெரியாதா? தெரியல சாமி. நைட் ஆனா காத்தோன்னு வருது கத்தி சொல்லுவேன். காத்து வந்து வருன்னு கத்துதா? நைட் ஆனா கத்தி ஆ? ம். நைட்டில் இப்போதான் படிக்கிறது. நடந்து போகிற புள்ளி மீன் காடு வச்சிட்டோம்னா அப்படியே உள்ளே போயிடுற மாதிரி வலி. நீ ஆவாத மாம்சத்துல சாப்பிடுற? என்ன சாமி எனக்கு தெரியும், ஆவாது என்னன்னு தெரியலையா? அதெல்லாம் திங்கிறதெல்லாம் தின்னுட்டு இருந்தியா? திங்கிறதெல்லாம் அதத்தான் சொல்றேன், தின்னுட்டு இருந்திய. உன் சாமிக்கு ஆவலையே. திங்கிறதில்ல சாமி. ஃபர்ஸ்ட்ல தின்னாப்புல சாமி.
ஃபர்ஸ்ட் தின்ன வேற தாங்க கையை நெய்வியா கையில் லூஸ் ஆகிடுங்க. அங்கிட்டு போயா உள்ள வந்துருக்கணும். நல்லா ஓடணும். அங்கிட்டு போய் ரோட்ல ஓட்ட முடிக்கிற காலை உதறி விட. காலை உதறி விட்டு வேட்டியை மடிச்சு கட்டி ஆ. வந்தா நீ எப்படி நீ சின்ன வயசுல ஓடுனியா அந்த மாதிரி? போயிட்டே இரு. ஓடு. இன்னும் ஓடுறீங்க. நல்லா நிமிர்ந்துங்க இல்ல ஆ. ஓடு. ஓடு. ஓடணும் நீ விஷயம். நீங்கள் போங்க. வாங்க வாங்க. அப்படியே சித்தரையா சுத்தி வாங்க. காலையில ஒரு 500 ரூபா காட்டு வேலை. நான் சொல்லணும். கொஞ்சம் வாங்கினா வலிக்கு எப்ப இருக்கு? பரவாயில்லையா? மேல இருந்து அங்கிட்டு ஒரு படியில இருந்து எகிரி குதிய விடுங்க. இதெல்லாம் விடுங்க. எகிர எവിടെ? ஆமா படிப்படியா சரி. டாக்டர் ஒண்ணா பண்ணிட்டானா? 2 கால் ஜோடியை வச்சு குதி. இருங்க. எப்படி இருக்குது? ஆ? நல்லா இருந்துச்சாங்க. நல்லா இருக்குதா? இன்னொரு குதி. கொஞ்சம் நல்லா இருக்குது சாமி. நல்லா இருக்குது. இங்கிட்டு வா. இங்கிட்டு திரும்ப. அப்படியே உட்காரு. போ. இன்னொரு குதி போ. சரியாயிடுச்சு. இன்னொரு நீ யாருதையும் பார்க்க தேவையில்ல. சரி சாமி. ஆ? நல்லா இருந்துச்சு ஆ. இன்னும் மேல இருந்தா விட்டா எதிர் நிற்பியா? சாந்தி ஆ? எப்படி இருக்குது? போதுமா மேரி குதி, குதி. மாமனாவரு யார் அது? அக்கா பொண்ணா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்ட எந்த ஒரு பாதிப்பு வராதியா. நல்லபடியா தொழில் அமைச்சு கொடுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தையும் தீர்த்துறேன். நீ புதன்கிழமை எனக்கு என்ன ஒண்ணும் எடுத்தா அன்னதானம் அன்னதானம் போடுறாங்க. பண்ணணும். அன்னதானத்துக்கு ஒரு சிப்பம் எடுத்தாரு சாமி. எடுத்து செஞ்சு போடணும். செஞ்சு போடணும். தெரியல சாமி, புதுசா நீங்க சொன்னீங்க அன்னதானம் செய்யறீங்க. செய்யுங்க சாமி. வேணாம். வேணாம். சாமி, ஐயோ நான் செய்யுங்க சாமி. நான் சொல்றது சாமி காலத்தோட கூடாதுமா. உன்னால முடியாது. கஷ்டத்துல இருக்கிறீங்க. நீ அன்னதானத்துக்கு உண்டானது என்னவோ கொண்டு வந்து சரி சாமி. கொடுத்துருங்க. எவ்வளவு சொன்ன? ஒரு சிப்பு தாங்க. ஃபர்ஸ்ட்லீங்களா? ஆ. ஒரு மூட்டை தரேன்னு சாமி. நீ கொண்டு வந்து கொடுத்துரு. கொடுத்தாரு சாமி. நான் அன்னதானம் என் மக்களுக்கு அன்னதானம் பண்ணி நான் அரிசி ஒரு போடுறேன். மூட்டை நீ என்கிட்ட தரேன் சாமி. இன்னைக்கு செஞ்சா 10,000 ரூபா ஆகும். உன்னால முடியாது. கருப்புசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நல்லபடியா வழிவகுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்க சொல்லு இல்லாத நீ கூப்பிட்ட குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உங்ககிட்ட உனக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இந்த மாளிகை ஒரு கற்பேன் காப்பாத்துறேன். இருக்குது ஆன் பண்ணியிருக்கோங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு அவச்சொல்லா இருக்கணும். 2 பேரும் கண்ணாடி கழுத்துங்களே. அவச்சொல்லா இருக்கணும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு என்ன எனக்கு தெரியல. வாழ்வா சாவா? ஆமா சாமி. வாழலாமா இல்ல சாகலாமா?
அப்படின்னு முடிவு எடுத்து இங்கிட்ட வந்துருக்கணும். நீ போய் தொட்டு கும்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் யாரு காதல் திருமணம் அப்படின்னு யாரு பண்ணனது வந்திருக்குது கணக்கு. யாராச்சும் பண்ணிருக்காங்களாமா? பண்ணிருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல தொந்தரவு இன்னைக்கு இருக்கலாமா வேண்டாமா? இன்னைக்கு யாருக்கு எதை சொல்லியோ இன்னைக்கு நம்ம குடும்பம் நடுத்தருவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால கருப்பசாமி நம்ம அவ சொல்லு 10 ரூபா வருமானம் இல்லை, இன்னைக்கு கடங்காரனுக்கு பயந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. தொட்டு கும்பிடு. இன்னைக்கு தொழில் செஞ்சா நஷ்டம், ஆனா செய்யலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனைல இருக்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுவனை யாராஞ்சு பார்த்ததாயே. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு ஏட்டச்சனியும் கொஞ்சம் நடக்குது. இன்னைக்கு உயிர் போகிற சூழ்நிலை, அதனால கொஞ்சம் நட்டமாக ஏற்படுத்திருக்கணும். இன்னைக்கு அவச்சொல்லும் ஆயிடுச்சு. யார் எது ஆசனாலும் நீ இந்த காலை வாங்கி இங்கிட்டு விட்டுரு. நீ அதான் நீ வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆனால் நீ மனசு தாங்காத தாய். யாரும் நம்மளை எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு கௌரவமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு இதான் நம்ம நடக்கூடாதுன்னு உன்னுடைய புத்தி பொறப்பே அப்படிதான். யாரா சின்ன குழந்தைங்க ஆசினா கூட நீ அப்பயே ஒன்று அழுவுவ, இல்லைன்னா அழுதுகிட்டு ஓடி தாய் தவப்ப கொண்டு சொல்லுவேன். அந்த ஒரு பொழப்புல பிறந்துட்ட. இன்னைக்கு யாரு எத்தனையோ இன்னைக்கு கெட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு முன்ன விட்டு பின்ன பேசுறாங்க. அதனால கருப்பசாமி யார் எதை நினைச்சாலும் நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். என்ன நல்லபடியாக தொழிலை அமைச்சு தரணும். 10 ரூபா வருமானத்தையும் வலியுறுத்தணும். என் மக்கா அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கல்வி இதில் வந்து கொஞ்சம் மந்தம். இன்னைக்கு 4 இதில் இருக்குது. அதனால் கருப்பசாமி இது அப்படின்னு பார்த்தாலும் கேரக சூழ்நிலை. யாருக்கு கை கொஞ்சம் அடிபட்டு இருக்கணுமே போய் தொட்டுவோம். அதனால் கருப்பசாமி எல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கிட்டு வரணும்னு கூட நீ எத்தனையோ நாள் நினச்ச, ஆனால் வர முடியல. உனக்குன்னு நான் வழி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி உன் சொப்பனத்துலையும் நான் வந்து வழிகாட்டிட்டு தான் இருக்கிறேன். சொப்பனம் கனவுல எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கிணறு வரும். அதான் சொல்கிறேன், இந்த காலவயிறு ரூபத்தில் இன்னைக்கு வருது. அதே மாதிரி இன்னைக்கு எறும்பு மாடு இப்படி சொப்பனத்தில் வந்துட்டு இருக்குது. எல்லாம் நான் விரட்டி அடிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு மனசு ஒரு நிலை இல்லை. பல குழப்பம், பல கஷ்டம். நம்ம எப்படி இருப்போம், இதுக்கு மேலே எப்படி வாழுவோம், நம்ம மக்களை கரை சேர்த்துவோமா சேர்த்த மாட்டோமா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் நல்லபடியாக கோபுரத்தில் உட்கார வச்சிட்றேன். எந்த ஒரு பாதிப்பும் வராது, பங்கச்சொல்லு வராது. தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன், வருமானத்தை வழிவத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தீர்த்து இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழி நடத்தி தொழில் முன்னேற்றம் கொடுத்து வருமானத்தை கொடுத்து. அதே மாதிரி ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தாலும் யாருக்கு பண்ணது இருந்தாலும் உன்னுடைய கிரகமும் நீங்கிருச்சு தாயே. இதுக்கு மேலே முன்னேற்றம் நல்ல வருமானத்தை வலியுறுத்த தொழிலில் இன்னொரு பார்ட்னராக போட்டுக்கிறியா? போட்டுக்கோ. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னிலிருந்து உனக்கு முன்னேற்றம் தான். உனக்கு எந்த ஒரு பாதபட்சம் இல்லாத, கஷ்ட நஷ்டம் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த வெற்றி மாளிகை நான் உனக்கு அணையிறேன். தொழில் பாசிட்டு வருதுன்னுமா வாங்கம்மா. அண்ணா வாங்கண்ணா, நீ வாங்கண்ணா கலக்கலாம். உனக்கு வெற்றி மேலே பெருசா, வெற்றி மேலே போட்டாவே எல்லாம் தானா கை கூடுது. விட்டுறே நீ போ. என் பேர் ஏமா மணிநூறு ஆராய்ச்சி வந்துட்டு இருக்கிறீங்களா? வாங்கம்மா. எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க மணி. தொட்டு கும்பிடுமா அங்க ஓரமா போய் நில்லு. மணிநூறா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு புத்திர வயிற்று கேட்க வந்தது யாரு? தொட்டு கும்பிடு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தந்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு 2 மாதம் 1 மாதம் இருந்து தள்ளி போயிட்டு. அதுதான் நான் சொல்றேன். இங்கிட்ட எப்போ வந்த? நான் தான் சொல்றேன்ல,
1 மாதம் 2 மாதம் தள்ளி போயிட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரை ஜாஸ்தியாக வாங்கி கொடுத்துருக்கிறியே, இல்லை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை கொஞ்சம் நிறுத்திடுறியா? அந்த மருந்து மாத்திரையை நிறுத்திடு. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் புத்திரவாயத்தை வலியுறுத்துறேன். வலியுறுத்துட்டா எனக்கு என்ன பண்ற? நான் கேட்கறதா? உங்கள் கொடுங்க நாங்கள் பண்ணுறோம். இது என்ன இது? நான் சொல்றது என்னம்மா புத்திரவாயத்தை செய்யற சாமிக்கு? நான் உனக்கு வலியுறுத்து கொடுத்துறேன். வலியுறுத்து கொடுத்தால் குழந்தைக்கு எடைக்கு நீங்கள் ஒரு நாள் சேர்த்து விளக்கத்தை சொல்லியா? சரி. போதுண்ணா, அப்புறம் உடச்சுக்கலாம். ಕರ್ಪಸ್ವಾಮಿ ಉತ್ತರವಿಟ್ಟೆ ನಂಗೆ ಒಂದು ಬ್ಯಾಂಡ್ ಬೇಕು. ಎಡಕೆಡೆ ರೂಪಾಯಿ ಹಾಕಿ ಬ್ಯಾಂಡ್ ತೆಗೆದುಕೊಟ್ಟೆ ಕಟ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೂಳಾಗಬೇಕು. ಆಗ್ತೀಯಾ? ಎಷ್ಟು ಗಿಡ? ಒಂದು ಗಿಡ. ಸತ್ಯ ಮಾಡು. சத்திய மாடுதாயே. கருப்பசாமி உத்தரவிட்டு தை மாதத்துக்குள்ள இந்த குழந்தைக்கு புத்திர பயத்தை நான் வலியுறுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத வழி நடத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை வேற வந்துட்டு இருக்குது. ஏன் தாய் இருக்குதுன்னு எதை நினைக்கிறியா? அது வந்தாலும் நீ கொஞ்சம் அனுசரிச்சிக்கோ. நல்லபடியா இந்த மாளிகை வர கருப்பை உனக்கு துணையா இருக்கிறேன். நல்லபடியா எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கம் இல்லாத வழி நடத்தி புத்திர பயத்தை அமைச்சு தந்தாயே. இது சத்தியம். தீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நீயே உன்னோட தொழிலாரங்க கருப்பசாமி திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் வாழ்க்கை நடக்குது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு முன்னே இன்னைக்கு 2-3 வருஷம் முன்னே திருமண வாழ்க்கையும் ஒன்று வந்திருக்கணும். என்ன ஒண்ணா வேணான்ட்டியா? வேணாங்க சாமி, சொந்தக்காரது அதே வந்து மாற்றி பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து ஆசை வச்சுருந்தாங்க சொந்தத்தில். அதான் சொல்கிறேன், அதை பண்ணியிருந்தாலும் அது நிலைக்கலையா? தாரம் 2 ஆச்சு. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இருந்தாலும் கருப்பசாமி நீ அங்கிட்டு ஓனாலும் அங்கிட்டு பொண்ணு உன்னை தேடி வரணும். எப்படி இப்போ வந்துருக்கு? அதுதான் சாமி விளக்கத்தை கேட்கறதுக்கு வந்து எந்த பக்கம் போனால் செட் ஆகும். உன்னை நாடுவே பொண்ணு வரும். நீ பொண்ணை தேடி போக தேவையில்ல, அதே வரும். கருப்பசாமி அதையே அமைச்சு கொடுத்துட்றேன். அதையே அமைச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் பிரச்சனை விளைவுகள் அப்படிங்கிற வர சூழ்நிலையும் இருக்குது. இருந்தாலும் அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ற? என்ன அன்னதானம்? எத்தனை இடா? விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி தாய் தோப்பன் அப்படின்னு பார்த்தாலும் ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இது வந்து இருக்கிறாங்க, 2 பேருமே இருக்கிறாங்க. எனக்கு தான் இல்லை, அவங்க பெரிய பக்கம் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே. ஆனால் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. உடம்பு சரியில்லை சாமி, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றேன், இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால கருப்பசாமி இன்னைக்கு 10 ரூபா வருமானம் இல்லாத இன்னைக்கு இந்த பாலகன் அப்படின்னு பார்த்தாலும் கீழே உளுந்து எழுந்திரிச்சு தின்னு தெங்காதியோ 10 ரூபா சிறுவ ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக வருமானத்தை வெளியேற்றுறேன். உன் கஷ்ட நஷ்டத்தையும் தீர்த்துறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, பங்கச்சொல்லு வராத. இந்த மாளிகை வர கருப்பேன். இப்போ பார்த்தாலும் 5 நாளைக்கு முன்னே ஒரு போலீஸ் பிடிச்சிருந்து நம்ம உன்னை பார்த்தவொன்னே விட்டுருப்பானே. ஒரு நாள் வருவானோ முன்னால் வருவானோ பிடிச்சிருப்பான். உன்னை பார்த்தா விட்டுருப்பான். இருந்தாலும் கருப்பசாமி நான் உன் கட்டுவணைக்கும் உன் கூடையும் நான் வரேன். யார் எந்த தீவனம் நினைச்சாலும் உனக்கு பாதிப்பு வராது. இந்த மாளிகை வர கருப்பேன் உத்தரவிட்டு திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்துட்டா அன்னதானம் பண்ணிடுறியா மக்களுக்கு? சத்தியம் ஒன்று. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு வர தை இல்லை வைகாசிக்குள்ள வர தையை விட்டு அடுத்த சித்திரை வைகாசிக்குள்ள உனக்கு திருமணத்தை அமைச்சிடறேன். எந்த ஒரு பாதிப்பும் வராது, பங்கம் இல்லாத தொழில் முன்னேற்றம் கொடுத்து வருமானத்தை வலுவத்து நான் மாளிகை வர கருப்பை காப்பாற்றுறேன். இது சத்தியம். அமைச்சு கொடுத்துட்டா எனக்கு சத்தியம் இல்லை. எல்லா மக்களுக்கும் அன்னதானம் பண்ணிடுறியா? போய் வா, உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். போ, இதுக்கு மேலே உனக்கு தொழிலும் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத நான் மாளிகை வர கருப்போம் கூடயே துணையாக இருக்கிறேன். தைரியமாக அப்போ வண்டி வாகனம் ஓட்டுறப்போ கொஞ்சம் சிந்தனை எங்கெங்கேயே சிந்தனை போகுது, அது ஒன்றுப்படுத்து. புரியுதா? போய் வா.
உன்னுடைய கால் மண்ணையும் எடுத்து உனக்கு கொஞ்சம் செய்வேனே அப்படிங்கிற ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மனபயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நீ எதையுமே போடா அப்படிங்கிறது இப்படிங்கிற ஆளு நீ. அப்படிங்கிற ஆளை இன்னைக்கு அடக்கி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. ஒரு கோட்டுக்குள்ளே உன்னை வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நீ எதை நினைச்சாலும் மனசுல பயம், எதை நினைச்சாலும் மனசுல பயம். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தாலும் பிரிவினையும் வர வாய்ப்பு வந்திருக்குதுமா? வந்துருச்சா? தொட்டு கும்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு பல சிக்கல், பல தொந்தரவு, அதே மாதிரி உடல்நிலையும் பாதிப்பாக இருக்குது. அதனால் கருப்பசாமி என்ன விளக்கம்? உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இங்கிட்ட நீ என் மண்ணை மெதிச்சிட்ட. இன்னைக்கு அந்த செய்வன கோளாறுலேருந்தும் நான் சரி பண்ணிடுறேன். உனக்கு உயிர் சேதம் ஆகாது. அதே மாதிரி இன்னைக்கு படுத்து எழுந்துச்சுன்னா கை கால் வலி பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. நானும் எத்தனை ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டேன், சரியாகலை. அதனால் எனக்குன்னு ஒருத்தர் இங்கே உத்தரவு சொன்னாங்க. அதனால் கருப்பசாமி இங்கிட்ட வந்திருக்கிறேன். நீ தான் எனக்கு தகப்பன் தாய் இருந்தோம், நீ தான் தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் உன்னை நினச்சி நான் வந்திருக்கேன். அதனால் நீ தான் எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு கேட்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தாலும் வந்திருக்கணுமே? வந்துச்சா? தொட்டுக்கோங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா இன்னொரு இடத்துல போய் கொஞ்சம் கிரக சூழ்நிலை சரியில்லைன்னு அவனும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பணத்தையும் பிடுங்கிருப்பாங்களே. எவ்வளோ பிடுங்கணும்? 10,000 பிடுங்கிட்டு நான் எல்லாம் சரி பண்ணிடுறான். என்ன ஆச்சு? ஒன்றும் அவள் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகி போச்சு. அதனால் கருப்பசாமி இங்கே நிவர்த்தனை பண்ண அப்படின்னு பார்த்தாலும் இங்கிட்ட நான் வந்திருக்கிறேன். நீ தான் எனக்கு உன்னை நாடி வந்திருக்க, எனக்கு நல்லபடியாக முடிச்சு தரணும் அப்படின்னு கேட்குறேன். விளக்கத்தை சொல்லியா? சரி. யார் தாய்? பாபுங்கிறது யாரு? ஹவுஸ் ஓனரா? போய் தொட்டு கும்பிடு. அவன் சரியில்லையே, அவன் சரியில்லையா? அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் குறைச்சிக்குவே. அவங்க வீட்டில் நீ குடியிருக்கிற இருந்தாலும் அந்த பாபுங்கிறவனுடைய போக்கு சரியில்லை. அவனுடைய கண் பருவம் நல்லா படுது. அவன் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு தெரியும் பிரச்சனை நடந்துச்சா இல்லையா? போய் தொட்டு முடிக்கும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அவனும் நான் வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு மனசுல எண்ணம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு நீ துணை போயிடாத. நான் உத்தரவிட்டுட்டேன், புரியுதா? நான் இந்த இடத்துல உனக்கு பிரச்சனை, இங்கிட்ட இந்த குழி இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ அங்கிட்டு போய் உழந்துடாத. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். உஷாரா நீ இருந்துக்கோ. இன்னைக்கு உன்னை நடுத்தருவில் நிறுத்திடுவாங்க. இங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, நடுத்தருவில் நிற்கணும். உன்னை விபச்சாரி வட்டம் கூட கட்டுறதுக்கு அவன் கட்டிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எந்த தீமை நினைக்காத. இந்த கருப்பு உனக்கு துணையா இருக்கிறேன். உனக்கு எந்த ஒரு பங்க சொல்லு வராத. நான் மாளிகை வர கருப்பேன், நான் துணையா இருக்கிறேன். அதே மாதிரி நீ என்னை அழைச்சா கொள்ளுக்கு வெள்ளை குதிரை ஏறி உன் வெட்ட வலிக்கும் உனக்கும் துணையா இருக்கிறேன். யார் எந்த தீமை சொல்ல இந்த கருப்பேன் அவன் சோதனையை கொடுத்துருந்தாய. உனக்கு பங்க வராத, காப்பாத்துறேன். நீ தைரியமா போ. காப்பல அடியா இருக்குது. ஓ, இன்னைக்கு பார்த்தாலும் மனச்சிக்கல், மனசு ஒரு நிலையில இல்லை. இங்கிட்ட எப்போ வந்து காலம் ஆயிடுச்சு அப்பா ஓரளவுக்கு மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். என் தவப்பன் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு காலையிலேருந்து ஒரு மனசுல சந்தோஷமா நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனால் அந்த மாளிகை ஒரு கருப்பை உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய கால் மண், நீ தலைமுடி இல்லை அப்படி சுருட்டில தூக்கி போடுற, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டானே. உன்னுடைய உடையும் ஒன்று காணாத போய் இருக்கணுமே, அதையும் எடுத்து வச்சுட்டானே.
கொஞ்சம் நீ உஷாரு. இருந்தாலும் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். உன் கட்டுமனைக்கும் நான் துணையாக இருக்கிறேன். உனக்கு அவ சொல்லு வராத, பங்க சொல்லு வராத. இந்த மாளிகை கருப்பை உன் கட்டுமனைக்கு ஒரு அச்சாரம் ஒன்று அமைச்சு தரேன். விளக்கம் கேட்டுக்கோ. யாரும் உன் கட்டுமனைக்கு பக்கத்தில் வராத. உனக்கு எந்த ஒரு பங்கச்சொல்லு இல்லாத இந்த கருப்பை காப்பாற்று. இந்த உட்காந்து வாங்கி சாப்பிடுமா? இந்தா போட்டுக்கோ. கனியடியா அரசியல் இருக்கணுமா? யாரு உன் குடும்பத்துல? வீட்டுல யாராச்சும் அரசியல்ல இருக்காங்களா? சத்தம்லாம் போகிறாருங்கக்கா. யார் உனக்கு எது சொன்னாலும் உனக்கு பிடிக்காது. உனக்கேன்னு நீ உன் மனசுல என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான். மூணு சனிக்கிழமை குளிச்சு தலையோட காகத்துக்கு சாப்பாடு வச்சிருந்தாங்க. கல்யாண சாப்பாடு வேற நிறைய சாப்பிட்றிய நீயே. அது குறைச்சிட. கல்யாணம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இல்லையா? கல்யாணத்தெல்லாம் முன்ன சாப்பிடாதன்றாரு. நீதான் ஒரு கல்யாணம் விடுறதில்ல. ஆனா போற சாப்பிட வேண்டாம். உன் தவப்ப நான் இருக்கிறேன். யாரும் உனக்கு தீமை நினைக்க முடியாது. யார் தீமை நினைச்சாலும் இந்த மாளிகை வர கருப்பேன். நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி உங்க அட்டுமணியோட நான் வந்து துணையா நிற்பேன். போ, இன்னையிலேருந்து புதுசா ஒரு சைனை சொல்லும். அது நான் தான். தைரியமா போ. வாரத்துல 2 நாளைக்கு கட்டுமணியை சுத்தமா வச்சுக்கோ. நான் காப்பாத்துறேன். ஓ, அச்சாரம் விளக்கம் சொல்றேன், கேட்டுக்கோ. அங்க போய் கேட்டுக்கோ. ஒரு 10 ரூபா கொடுத்து எப்படா விரட்டி துரத்து விடலாம் அப்படின்னு தண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு ஐநாறுங்கிறது யாரு? அவங்க அப்பா இருந்தும் வழிபாடும் இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உன் கோத்திரம் கோலம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் பொய் வாழ்க்கையா வாழ்ந்துட்டேன். பொய் வாழ்க்கையா வாழ்ந்துச்சு. அதே மாதிரி கருப்பசாமி உங்க அட்டுமணி அரைஞ்சு பார்த்தாயே. உங்க அட்டுமணிக்கும் இன்னைக்கு எல்லாம் பல குழப்பம். முன்னோர்களுடைய சாபத்தீடு. முன்னோருடைய சாபத்தீடு கருப்பு சுத்ததுனால இன்னைக்கு எல்லாம் கணவன் மணி அப்படின்னு பார்த்தாலும் பிரிவினை ஏற்படுத்திருக்கோம். என்னையா நீ என்னையாவது உனக்கு அதான் சொல்றேன். இன்னைக்கு எல்லாம் பிரிவினை ஆயிருக்குது. இன்னைக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாலும் வாழா வட்டியா இருக்கணும். யாருக்கு திருமணம்? உன் குடும்பத்துல உன் மக்களுக்கு திருமண வாழ்க்கையினாலும் அமைச்சு கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு வாழா வட்டியா இருக்கணும். மக்களே இல்லையே. நீ மக்கள்னா உன் அண்ணன் மக்க, உன் தம்பி மக்க இல்ல அவங்க வந்து கல்யாணம் ஆகலாம். உன் சித்தம் பெரியப்ப. அதான் சொல்றேன், இந்த கருமாங்கிறது உன் கட்டுமனையை சுத்தி இருக்குது. சரி, எல்லாம் இன்னைக்கு எதுவுமே
நிஜ வாழ்க்கை இல்லை, பொய் வாழ்க்கை மாதிரி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கையே வேஸ்டான வாழ்க்கையா தான் போயிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இதுக்கும் உன் கட்டுமனைக்கும் நான் ஆராய்ச்சி பார்த்தேன். உன் கட்டுமனைக்கும் எல்லாம் போட்டி தான். தொழிலே ஒன்றும் ஓட அதான் சொல்றேன், இன்னைக்கு நீ எல்லாம் இன்னைக்கு கடன் தான் ஆயிட்டு இருக்குது, தலைக்கு மேல கடன் ஆயிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் படிப்படியா கடனை கட்டி கொடுத்துட்றேன். தொழில் அப்படின்னு பார்த்தாலும் தொழிலும் இல்லை. ஆமாங்க. தொழில் சுத்தமாக இல்லை, வேலைக்கு போகிறது வருமானத்துக்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்றது? இப்படி அவரு எப்படி வேலைக்கு போவாரு? போய்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இப்போ சுத்தமாக இல்லை. நீ எப்படி வச்சுட்டு எப்படியா நீ தொழில் செய்ய முடியும் உனக்கு? கூலி வேலைக்கு தான் போயிட்டு செஞ்சாரு. இருந்தாலும் கருப்பசாமி உன் குலதெய்வம் உன் கோத்திரம் அப்படின்னு பார்த்தா சிவகோத்திரம் வரணுமா? ஆமாங்க. பெருமாள் சிவகோத்திரம் வரணும். அதே மாதிரி அதான் சொல்றேன், இன்னைக்கு பார்த்தாலும் சாபத்தீடு, முன்னோர்களுடைய சாபத்தீடு. சரி, அது என்ன வழிமுறை? என்ன வழிமுறை? வாழ்க்கையே ஆயுஷம் முடிஞ்சுக்கிச்சு. இதுக்கு மேல என்ன வழிமுறை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ மக்களை பெற்று இருந்தாலும் நிரந்தரமா இருக்க முடியாது. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு ஸ்டேஷன் ஏற சூழ்நிலையும் வந்திருக்கணும். வந்துச்சு. போயிட்டு வந்துட்டீங்களா? அதனால கருப்பசாமி இதுக்கு மேல நல்லபடியா தொழில் அமைச்சிடுறேன். 10 ரூபா வருமானத்தை விளைவித்துறேன். இன்னைக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை கொஞ்சம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கணும். அதையும் நான் படிவடியா கட்டி கொடுத்துட்றேன். ஏதோ ஒரு ஒருத்தரை நான் அமைச்சு தரேன். இருந்தாலும் டிக்கெட் லாட்ரி அப்படிங்கறத ஒண்ணு எடுத்துருப்பியா? நீ எடுத்தோம் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா நான் ஒரு நம்பர் அமைச்சு தரேன். அதை எடுத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கடனை கட்டுற அளவுக்கு நான் வழிவகுத்து தட்டா. தொட்டு கும்பிடு. நீங்களும் போய் தட்டு கும்பிடுங்க. என்ன லோடு மேனா? என்ன சமைக்கிட்டு கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. கூலி வேலைக்கு தான். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு 1626 நம்பர் எடு. என்ன நம்பரு? 1626 எடு. கருப்பசாமி உன்னுடைய கடனை பாதி சுமத்தை குறைச்சிடுறேன். நல்லபடியாக வழி நடத்திடுறேன். இன்னைக்கு மன உடைச்சல் இல்லாத வழி நடத்திடுறேன். இன்னைக்கு பார்த்தாலும் உன் கட்டுமனைக்கிட்டையும் இன்னைக்கு ஒரு தெய்வம் ஒன்று நடமாட்டம் இருக்குது. தெய்வம் நடமாட்டம் இருக்குது. அவங்களை எடுத்து வழிபாடு பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இந்த மாலை ஒரு கருப்பசாமி உத்தரவிட்டு துணையா நிற்கிறேன். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் உன் கட்டுமணிக்கிட்டே ஒரு டீ இல்லை ஒரு பலகாரம் இந்த மாதிரி போட்டு நீ செய்யலாமே. எதுவும் இருந்துட்டு தான் ஒரு கடை மாதிரி இருந்துச்சு, அது ஒன்றும் இதாகல. சரி, அதான் என்ன பண்ண. சாமி அது 3 மாசமா முடியும். அதை நான் அமைச்சு தரேன். சரி, நீ போய் தொழில் ஆரம்பி. கருப்பு உனக்கு துணையா இருக்கிறேன். 10 ரூபா வருமானத்தை கொடுத்துட்றேன். என்னோட தங்கையை அந்த இடத்துல அமைச்சு கொடுத்துட்றேன். அந்த இடத்துல 4 பேர் கும்பிட்டு அந்த இடத்துல வியாபாரம் பண்ற அளவுக்கு வழி நடத்திடுறேன். எந்த ஒரு பாதிப்பு வராது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் வழிபாடு இல்லையா உன் கட்டுமணியில? இன்னைக்கு பார்த்தாலும் பூர்வீக சொத்துல இருக்கிறதுக்கு நீ வாய்ப்பு இல்லை. நீங்க இடம் விட்டு இடம் மாற்றம் தான் வந்திருக்கணும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த கருமையானாலும் தீர்த்தறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத வழி நடத்துறேன். தொழில் முன்னேற்றம் கொடுத்து வருமானம் கொடுத்து இந்த மாளிகை வர கருப்பேன் காப்பாத்துறேன். உடம்புல கோளாறு இருக்குங்களா? உடம்புல கோளாறு இருக்கேன். யாரு சொன்னா? உடம்புல ஆவி மாதிரி செத்து போன ஆவி மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்லையே. இங்கிட்ட வந்த உடனே இல்லையே நீ நினைக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி சரி, சரி, சாமி கால் தட்டு. நீ நினைக்கிற. ஆனா உன்னுடைய மன பயம். சரி. உனக்கு எப்படி தெரியும்? உன் மேல ஆவி இருக்குது உனக்கு எப்படியா தெரியும்? இந்த உடம்பு ஒவ்வொரு நேரம் வலி போட்டு திறந்து எடுக்குதுங்க. இங்கிட்ட வந்ததுல இருந்து எப்படி இருக்கிற மனுஷன்? போய் பார்க்குறேன், நைட்டு பார்க்குறேன், நைட்டு போய் பார்க்குறேன். நான் கனியை தரேன். சரி. அந்த கனியை உள்ளுக்கு வச்சுக்கோ. சரி. உன் தலைமாட்டுக்கு வச்சுக்கோ. சரி. யாரும் எதுவும் உங்ககிட்ட வர முடியாதியா. சரி. தைரியமா போ. சரி, மற்றபடி செய்வான் கோளாறு அந்த கோளாறு அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. நீ தைரியமா போயா. சரி. ஒரு பக்கம் செவரு வேற கிராக்காய் போயிருக்குது உன் கட்டுமனையில. இருக்குங்க. அதுல ஒரு தகுடு ஒண்ணு இருக்குது. அதை நீங்க எடுத்துருவீங்க. நான் எப்படி எடுக்கிறது? நீங்களே போய் யார் வச்சாங்களோ அவங்க குறைஞ்சிங்கன்னா அவனை நான் குறைச்சிடுறேன். சரி. அவனை அங்கிட்டு வராத நான் பாத்துக்கிறேன். அவன் ஜோலி அவனை பார்த்து அவன் ஜோலியை முடிச்சு அவனை விரட்டிடுறேன். சரி, போய் சரி சாமி. இருக்கிறது ஒரு வீடு மனம் இது அந்த மாதிரி ஏதோ ஒரு அமைச்சு கொடுக்குறது ஏதோ உத்தரவு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் டைம் ஆகும். சரி.
அந்த இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ. அதான் சொல்றேன், இன்னைக்கு பூர்வீக சொத்துல இருக்க வாய்ப்பு வரலையா. அதனால கருப்பன் நான் அமைச்சு தரேன், சரி 10 ரூபா வருமானத்தையும் வழிவகுத்துறேன். இன்னைக்கு ஒரு சிறு தொழில் அப்படின்னு பார்த்தா நீங்களே செய்யற அளவுக்கு நான் வழி நடத்துறேன்.